ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு SBO நியூ அப்டேட்ஸ். SBO நியூ அப்டேட்ஸில் இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கான்டென்ட் ரைட்டிங்கை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ண போகிறோம். யாரெல்லாம் கான்டென்ட் ரைட்டர் ஆகலாம், ஒரு சிறந்த கான்டென்ட் எப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு முழுமையாக புரியும். அப்போ தான் SBOவில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த கேட்டகரியில் நீங்கள் கான்டென்ட் ரைட்டிங் சூஸ் பண்ணலாமா அப்படின்ற ஒரு டிசிஷனுக்கு வந்து உங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கான்டென்ட் ரைட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயம் நடக்குது உங்கள் லைஃப்பில் வந்து டே டு டே லைஃப்பில் வந்து ஒரு விஷயம் நடக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு பொருளை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. அந்த பொருளை பற்றி நீங்கள் மற்றவங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு கான்டென்ட் ரைட்டிங். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து அமேசானில் வந்து ஒரு மொபைல் ஃபோன் வாங்கினேன். அந்த மொபைல் ஃபோன் வாங்கினப்போ அது வந்து டச் ஃபோனாக இருந்தது, நல்லா இருந்தது. இதோட இன்ச்சஸ் வந்து 6.4 இன்ச்சஸ் அந்த மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப பெருசாக இருந்தது. இந்த மாதிரி நார்மலாக நீங்கள் கொடுக்காம உங்களோட கான்டென்ட்டு டிஃப்ரெண்ட்டாக, நான் வந்து நிறைய மொபைல் சர்ச் பண்ணி பார்த்தேன். நான் வந்து இந்த மொபைல், அதாவது பர்டிகுலராக நான் எந்த கம்பெனி நேமும் சொல்ல விரும்பல, ஒரு 2-3 கம்பெனி நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன். அந்த மொபைலில் எனக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்சது இந்த 6.4 இன்ச் மொபைல் ஃபோனு. ஸோ அதோட ப்ரைஸையும் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா 2-3 வெப்சைட்டில் நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். அதில் எனக்கு பெஸ்ட்டாக கிடச்சது இந்த வெப்சைட்டில். ஸோ நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த ப்ராடக்ட் வரும்போது எனக்கு அது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. அந்த ப்ராடக்டை நான் ரிசீவ் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு அது ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. இந்த மாதிரி நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் கொடுக்குறீங்க, நீங்கள் சொல்ல போகிற விஷயத்தை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் தான் சிறந்த கான்டென்ட் ரைட்டர். கான்டென்ட் ரைட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது உங்கள்கிட்ட ஒரு கஸ்டமர் வராரு, சரிங்களா? நீங்கள் வந்து ஒரு ஷாப்போட ஓனர், உங்கள்கிட்ட ஒரு கஸ்டமர் வராரு, உங்கள்கிட்ட ஒரு பொருளை பற்றி அவர் விசாரிக்கிறாரு. அப்படின்னும் போது இந்த பொருளாக இருந்தால் அங்கே எடுத்துக்கோங்க அப்படின்னு ஜென்ரலாக சொல்லாமல் அந்த ப்ராடக்டை வந்து நீங்கள் எந்த மாதிரியெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணி சொல்லுவீங்க. நீங்கள் ஒரு ஓனராக இருக்கீங்கன்னு போது அந்த ப்ராடக்டில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கஸ்டமரை வாங்க வைக்கிற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கவர் பண்ணி அந்த பொருளை வந்து நீங்கள் கஸ்டமருக்கு விற்பீங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு சிறந்த கான்டென்ட் ரைட்டருக்கான அழகு. அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயம், அதாவது உங்கள் வெப்சைட்டை தேடியோ இல்லை நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த கண்டென்ட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். பீப்புளை வந்து அதில் என்கேஜாக வச்சுருக்கணும். நீங்கள் இப்போ வந்து ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறீங்க. அந்த யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ பார்த்துட்டே இருக்கீங்க. அடுத்த வீடியோவை நீங்கள் ஸ்வைப் பண்ணுவீங்க. அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா அடுத்த வீடியோ ஸ்வைப் பண்ணுவீங்க. அதுக்கு அடுத்த வீடியோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ஒரு வீடியோ மட்டும் பார்த்துட்டு நீங்கள் வெளியே வர்றது கிடையாது. அது ரிலேட்டடாக அந்த சேனலில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்ப்பீங்க. ஏன் அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள், அவங்க பண்ணக்கூடிய அந்த காமெடியாக இருக்கட்டும், அவங்க பண்ணக்கூடிய அந்த குக்கிங் ரெசிபியாக இருக்கட்டும், அது திரும்ப திரும்ப அவங்கள என்ன பண்ணுது அப்படின்னா அவங்களோட சேனலுக்கும் அவங்கள வந்து ஈர்க்குது. அதே மாதிரி தான் நீங்கள் கொடுக்க போகிற அந்த கான்டென்ட்டும் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரும்ப திரும்ப உங்களோட வெப்சைட்டுக்கு வந்து பார்க்குற மாதிரி இருக்கணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். இதுதான் வந்து கான்டென்ட் ரைட்டிங். கான்டென்ட் ரைட்டிங் இங்கிலீஷில் தான் பண்ணணுமா அப்படின்லாம் கிடையாது. எல்லா லாங்குவேஜ்லையுமே பண்ணலாம். அது வந்து அந்த இப்போது கொடுத்துருக்காங்க இல்லையா, ரெக்குயர்மெண்ட் கொடுக்குறாங்க இல்லையா கம்பெனிஸு, அதை டிபெண்ட் பண்ணியிருக்கு. நீங்கள் தமிழில் கொடுக்கலாம், இங்கிலீஷில் கொடுக்கலாம், மலையாளம் தெரிஞ்சால் மலையாளம், தெலுங்கு, கன்னடா, இந்த மாதிரி மல்டி லாங்குவேஜஸ்லையும் நீங்கள் கொடுக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எந்த லாங்குவேஜில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அந்த லாங்குவேஜில் வந்து நீங்கள் கொடுக்கலாம். அதற்கப்புறமா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கான்டென்ட் ரைட்டிங் எல்லாருமே சூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாராலையும் பண்ண முடியாது. இதற்கு நிறைய ட்ரைனிங் கோர்சஸ் இருக்குது. அது நம்ம SBOலேயே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ட்ரைனிங்கை முழுமையாக அட்டன் பண்ணிட்டு தான் நீங்கள் இதை பண்ண முடியும். ஏன்னா எடுத்த உடனே வந்து இப்போ நீங்கள் தமிழாக இருக்கட்டும், ஆங்கிலமாக இருக்கட்டும், இங்கிலீஷில் பேசுகிறீங்க அப்படின்னு போது கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாமல், நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல், அதற்கப்புறம் நீங்கள் சொல்ல வர கருத்தும் நிறைய பேருக்கு புரியணும். சிம்பிள் இங்கிலீஷாக இல்லாமல் இருக்கணும். அதுதான் வந்து முக்கியம். அதே மாதிரி தான் தமிழில் பேசும்போதும். இப்போ நான் தமிழில் பேசும்போது கோர்வையாக இல்லாமல் தமிழ் பேசினேன் அப்படின்னா யாருமே என்னோடய வீடியோஸ் வந்து பார்க்க மாட்டீங்க. நான் பேசுகிற வார்த்தைகள் வந்து ஒரு கோர்வையாக இருக்கிறனால தான் என்னோடய சேனலுக்கு நீங்கள் எல்லோரும் திரும்ப வந்து பார்க்குறீங்க. நான் போடக்கூடிய வீடியோஸையும் நீங்கள் முழுமையாக பார்க்குறீங்க. புரிஞ்சதுங்களா? ஸோ அதே மாதிரி கான்டென்ட் ரைட்டிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, கூகுளில் நீங்கள் ஒரு விஷயம் தேடுறீங்க, ChatGPTயில்
மீடியாவில் நீங்கள் ஒரு விஷயம் தேடுறீங்க, அந்த பேரை போட்டதும் அது ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன் வருது இல்லைங்களா, அது எல்லாமே ஒவ்வொரு கான்டென்ட். இதெல்லாம் யார் டைப் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிங்கிள் பர்சன் யாராவது ஒருத்தர் வந்து டைப் பண்ணியிருப்பாங்க. நம்மள மாதிரி ஒரு பீப்புள் வந்து இது ரிலேட்டடாக இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நமக்கு டைப் பண்ணி கொடுப்பாங்க. இந்த கான்டென்ட் ரைட்டிங் வந்து டிஜிட்டலில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா கிடையாது. நம்ம மேகசின், நம்ம புக்ஸ் எல்லாம் நிறைய படிக்கிறோம். நமக்கு டெய்லி நியூஸ் பேப்பர் வரும், அதுலலாம் ஒரு விஷயம் கொடுக்குறாங்க இல்லைங்களா, ஒரு பெரிய ஹெட்டிங் போட்டு இன்றைக்கி இந்த தலைப்பு செய்தி அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க இல்லையா, அது எல்லாமே ஒரு கண்டென்ட்டு தான். அது யாரோ ஒருத்தர் வந்து இந்த சம்பவத்தை விரிவாக எழுதி கொடுக்குறாங்க இல்லைங்களா, இது பேர் தான் கான்டென்ட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட கூகுள் சைட்டில் இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம ஓன் வெப்சைட்டில் அந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை பற்றின ஒரு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கான்டென்ட் ரைட்டிங் எல்லாருனாலையும் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம். முறையான பயிற்சியும் முறையான அனுபவமும் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எல்லாருமே பண்ணலாம். முயற்சி பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.